ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 19, 2025. பகவான் கூறுகிறார், குழந்தைகளே, நான் உங்களை ஸ்வர்க்கத்தின் பகவான் பகவதிகளாக ஆக்குகிறேன். எந்தளவிற்கு பெரிய பதவியை வழங்குகிறேன். நான் கூறுவதை கேளுங்கள். பாருங்கள், சுயம் பகவான் தனது மகான் ஆத்மாக்களுக்கு எந்தளவிற்கு மரியாதை கொடுத்து புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு நன்மையை செய்பவன். நான் உங்களுக்கு என்னவெல்லாம் கூறுகிறேனோ அவற்றில் நன்மை அடங்கியிருக்கிறது. குழந்தைகளே, நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வுலக விஷயங்கள் அனைத்திலிருந்தும் புத்தியை விலக்கி ஆத்மாபிமானியாக ஆவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். இதன் மூலம் தற்காலத்திலும் நீங்கள் மிகுந்த சுகமாக இருப்பீர்கள். மேலும் ஜென்ம ஜென்மங்களுக்கு உங்களது சுகத்தின் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். நீங்கள் இவ்வுலகில் அனைவரிலும் பெரிய செல்வந்தராவீர்கள். ஏனென்றால் உங்களிடம்தான் ஞான செல்வம் இருக்கிறது. உங்களது செல்வத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். ஒரு டைரி வைத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாபா எனக்கு என்னென்ன ஞான பொக்கிஷத்தினை வழங்கியிருக்கிறார். குறைந்ததிலும் குறைந்தது சக்தி வாய்ந்த 100 பாயிண்டுகளாவது வெளிப்படும். ஆன்மீக போதை ஏறிவிடும். உலகிலுள்ள அத்தனை மக்களின் ஞானத்தை ஒன்றிணைத்தாலும் நம்மில் ஒருவரிடம் இருக்கும் ஞானத்தோடு ஈடாகாது. எனவே நாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாவோம். நமது செல்வத்தால் பிறருக்கு நன்மை செய்வோம். ஏனென்றால் நாம் அனைவருக்கும் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். இந்த முழு உலகின் நன்மை செய்வதற்கு மிகப்பெரிய பொறுப்பினை தந்தை நம்மிடம்தான் ஒப்படைத்திருக்கிறார். இந்த மிக உயர்ந்த பொறுப்பினை சற்று நன்றாக உணர்ந்து பார்ப்போம். இதனை ஏற்றுக்கொள்வோம். நாம் உலக நன்மையாளர்களாவோம். முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்கான சக்திகள், ஞானம், நல்ல விவேகம் மற்றும் நற்குணங்கள் நமக்கே கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. இவ்வுலகம் துக்கங்களின் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகில் மனநோய்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. உறவுகளுக்குள் பகைமையே அதிகரித்திருக்கிறது. இன்னும் சிறிது காலத்தில் யாரும் யாருடையவராகவும் இருக்க மாட்டார் என்று தோன்றுகிறது. இன்னும் சிறிது காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் தனியாக இருப்பதை உணர்வார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், யார் பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருந்தோமோ, யாருக்காக பைத்தியமாகியிருந்தோமோ, யாரது காரணத்தால் விகாரத்தில் விழுந்தோமோ, அவர்கள் நம்முடையவர்களே அல்ல. எனவே நாம் உலக நன்மையின் காரியத்தில் ஈடுபடுவோம். அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். எந்த தர்மத்தை சார்ந்த ஆத்மாவும் நம்மை சந்திக்கும் போது இவர்கள் நமது வம்சத்தினர் என்பதை நினைவு செய்வோம். எனவே அவர்கள் மீது பகைமையோ வெறுப்புணர்வோ நமக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் தனது திசை திரும்பி சென்று விட்டார்கள். சிலரது பேச்சை கேட்டு விரோதிகளாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் நமது வம்சத்தினரே ஆவார்கள். யார் வேண்டுமானாலும் எந்த தர்மத்தை கடைபிடிக்கட்டும். அந்த கிளைகள் அனைத்தும் இந்த அடித்தண்டிலிருந்துதான் வெளிப்பட்டன. அவர்களுக்குள்ளும் நற்பண்புகளின் விதை இருக்கிறது. அவற்றை நாம் முளைக்கச் செய்ய வேண்டும். எனவே நாம் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அவர்களுக்கு உதவி புரிவோம். நம் மனதிலிருந்து சிறிதளவு கூட வெறுப்புணர்வு அவர்களுக்கு போகுமானால் அவர்களது உயர்ந்த உள்ளுணர்வு கூட, சுப பாவனைகள் கூட அழிந்து விடுகின்றன. மேலும் உலகில் வன்முறையின் சூழல் ஏற்படுகிறது. நாம் அஹிம்சையின் சூழலை உருவாக்க வேண்டும். அனைவருக்கும் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். நாம் ஞான ரத்தினங்களின் பொக்கிஷதாரராவோம். இவ்வுலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாவோம். அதிகாலை கண் விழித்ததுமே நினைவு செய்வோம், இவ்வுலகில் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி, என்னை போன்ற செல்வந்தர் வேறு யாரும் இல்லை. இது நமது உறங்கிக் கொண்டிருக்கும் உயிரோட்ட தன்மையை விழிப்படையச் செய்யும். மேலும் இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, மிகப்பெரிய செல்வந்தர். மேலும் இவ்வுலக ஆத்மாக்களின் பூர்வீகமானவனாவேன். எனது புண்ணிய கர்மங்கள், எனது உயர்ந்த மனநிலை, எனது தூய்மை தன்மை ஆகியவற்றின் பலம் முழு உலக ஆத்மாக்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றது. இவ்வாறு பூர்வீகமான ஆத்மாவாகி
இன்று முழு நாளிலும் இடையிடையே உலக ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். ஓம் சாந்தி.